இது எபிசோட் 2 பில்டிங் யுவர் ஃபர்ஸ்ட் ஏஐ ப்ராஜெக்ட். இன்னைக்கு ப்ராஜெக்டோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இது நம்ம ப்ராஜெக்ட் எய்ம். நிறைய பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கான கோடிங் மட்டும்தான் நினைக்கிறாங்க. பட் அப்படி கண்டிப்பா இல்ல. நம்ம வேலை ஒரு ப்ராப்ளம சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் வச்சு சால்வ் பண்றது தான். we are more like a problem solver. சோ நம்ம ப்ராஜெக்ட்ல சால்வ் பண்ற ப்ராப்ளம் OCD, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். இது ரொம்ப காமனான ஒரு மென்டல் டிசார்டர். இது உள்ளவங்களுக்கு அப்சஷன்ஸ் வரும், அதாவது கண்ட்ரோலை மீறி தேவையில்லாத பெருசா நடக்காத எண்ணங்கள், அதனால ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். அதை ரெடியூஸ் பண்ண சில கம்பல்ஷன்ஸ் பண்ணுவாங்க, அதாவது ஆக்டிவிட்டிஸ். OCD ஆக்டிவிட்டிஸ்னு நிறைய சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினாரியோ எடுத்துப்போம். OCD இருக்கிற ஒருத்தவங்க வீட்டுல வேலையெல்லாம் பார்த்துட்டு வீடை லாக் பண்ணிட்டு ஆபீஸ் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஆபீஸ் ரீச் ஆகி ஃபியூ மினிட்ஸ் தான் ஒரு தாட் வருது, நம்ம வீடு ஒழுங்கா பூட்டோமா. ஈவன் தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம 4 வாட்டி பூட்டை இழுத்து பார்த்தோம்னு. பட் ஸ்டில் நினைக்கிறாங்க நம்ம பூட்டை இழுத்து பார்த்தோம், பட் நல்லா இழுத்து பார்த்தோமான்னு. லேட்டர் இழுத்து பார்த்தோமாங்கிற அந்த தாட் மாறி ஒழுங்கா பூட்டாம வந்தா என்ன நடக்கும்னு யோசிப்பாங்க. லைக் நம்ம ஒழுங்கா பூட்டலனா திருடன் வந்தா நம்ம வீட்டுல ஈஸியா நுழைஞ்சிருவான், அப்புறம் பீரோல இருக்க சேவிங்ஸ் எல்லாத்தையும் திருடிடுவான். அந்த நேரம் பார்த்து வெளியே போன அப்பா வீட்டுக்கு வந்தா அவனை தடுக்க ட்ரை பண்ணலாம், அப்ப கன் வச்சிருந்தா ஈஸியா சுற்றுவான் அப்பாவை. அதனால அப்பா இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி வீடை பூட்டணுமான்னு ஸ்டார்ட் ஆன சந்தேகம் ஃபியூ மினிட்ஸ்ல அப்பா இறந்துருவாங்களாங்கிற அளவு மாறிடும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி எண்ட்லெஸ் தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். இந்த செயின் ஆஃப் கண்டினியூஸ் மியூட்டேஷன் ஆஃப் தாட்ஸ் தான் OCD.